ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் காயுலா சீரீஸ். ஸோ இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மார்ச் 1882 தான் வந்தது. அண்ட் இதில் மொத்தம் 148 செக்ஷன்ஸும் 17 சாப்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னா, ஹோல் ஆஃப் இந்தியா, பட் ஆனால் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை எந்த செக்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 13 தான் வந்து சொல்லியிருக்கு. ஸோ 13 என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போமா? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஒரு ப்ராமிசரி நோட்டாக இருக்கலாம், இல்லை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், இல்லைனா செக்காக இருக்கலாம். ஒன்று பேயபிள் டு ஆர்டராக இருக்கலாம், இல்லைனா பேயபிள் டு பியரராக இருக்கலாம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ டெஃபினேஷனில் பார்த்தது ஒவ்வொன்றா என்ன செக்ஷனில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ப்ராமிசரி நோட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து செக்ஷன் 4லேயும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது செக்ஷன் 5லேயும், செக்கை பற்றி செக்ஷன் 6லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் எலாபரேட்டாக வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.